Seas Ministries. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஏசாயா 54:17. And every tongue that shall rise against thee in judgment, thou shalt condemn. Isaiah 54:17. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோ சீஸ் மினிஸ்ட்ரீஸ் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த 11வது மாதத்தில் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் என்றென்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. இந்த வருடத்தின் முதல் 10 மாதங்களை கடந்து 11வது மாதத்திற்குள் பிரவேசிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்றளவும் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்தி வருகிறார். இனியும் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் எந்த அளவுக்கு நம்பி வருகிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய பலனை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்போகிறோம். அநேக தீங்குகள், வித்தியாசமான சூழ்நிலைகள், பிரச்சனைகள், தேவைகள் என்று எது நம்மை நெருக்கி வந்தாலும் நாம் அவை எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே ஜெயிக்க போகிறோம். இதை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை நம்பி அவருடைய இரக்கத்தையும் சமாதானத்தையும் பெற்று நாம் ஆசீர்வாதமாய் வாழ தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தாமே நம்மையும் நம் குடும்பங்களையும் இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலையும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கும்படியாக என் தேவனாய் கர்த்தர் எனக்கு தந்த மேன்மையான கிருபைக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காரணமாக இருக்கிறதான காட்குசி மினிஸ்ட்ரிக்காகவும் அன்பு போதகர் பாஸ்டர் தாமஸ் அவர்களுக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளின் இந்த காலை வேளையிலே ஒன்று கூட இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் செய்தி கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாய் மாற்றி தருவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாய் கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய தியானத்திற்காக இந்த நாளின் இந்த காலை வேளையிலே எடுத்துக்கொண்டதான வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதன் 11ஆம் அதிகாரம் அதன் 40வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் இந்த காலை வேளையிலே தேவனுடைய ஆவியானவர் நமத்திலே வெளிப்படுகிறதான ஒரு நல்ல ஜீவனுள்ள வார்த்தை என்னவென்றால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யார் தேவனுடைய மகிமையை காண்பார்கள்?
யார் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள்? யாரால் தேவனுடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் விசுவாசிக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இங்கு மார்த்தாள் இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு மார்த்தாள் இடத்துல தான் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவர்களுடைய சூழ்நிலையை நீங்கள் பார்க்கும் பொழுது, மார்த்தாள் மரியாள் என்றதான அந்த அக்கா தங்கச்சி, அவர்களுக்கு ஒரு சகோதரன் இருந்தார். அவருடைய பெயர் லாசரு. அவன் மரித்து போய்விட்டான், வியாதிப்பட்டு மரித்து போய்விட்டான். மரித்து அடக்கம் பண்ணி 4 நாளாகிவிட்டது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து அங்கு வருகிறார். அவருக்கு பிரியமான ஒரு குடும்பம், அவர் அதிகமாய் நேசித்த குடும்பம், அதிகமாய் உணவு அருந்தினதான ஒரு குடும்பம், அதிகமாய் ஆண்டவரை விசாரித்ததான ஒரு குடும்பம், ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் அந்த இழப்பு பயங்கரமான ஒரு இழப்பாய் காணப்பட்டது. அவர்களால் தாங்க முடியவில்லை. மரியாள் அழுகிறதான அழுகையை பார்த்து ஆண்டவராகி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த யூத ஜனங்கள் அவருக்கு பின்பதாக ஓடி வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பயங்கரமான இழப்பின் மத்தியிலே, பயங்கரமான போராட்டத்தின் மத்தியிலே, பயங்கரமான பிரச்சனையின் மத்தியிலே இருக்கிறதான ஒரு குடும்பம், அவருடைய துக்கத்தை யாராலும் சொல்ல முடியாது. இந்த சூழ்நிலையிலே தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறாள், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லி. அவர்களுடைய சூழ்நிலை நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. இனி எந்த நம்பிக்கையும் இல்லை. இனி என் சகோதரன் ஆமேன் உயிர் தெழுவதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. மரியாள் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, ஆமேன், நான் 32வது வசனத்தில் அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். ஆமேன், ஸ்தோத்திரம். ஒரு சில சூழ்நிலைகள் அப்படித்தான் இருக்கும். ஆண்டவரே, என் ஜெபத்தை நீர் கேட்டிருப்பீரானால் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது, எனக்கு இப்படி ஒரு தோல்வி வந்திருக்காது, இப்படி ஒரு பாரம் வந்திருக்காது, இப்படி ஒரு கவலை வந்திருக்காது என்று சொல்லி நாம் கலங்கலாம். நாம் கலங்கி கொண்டிருக்கிறதான நம்மை பார்த்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லி. ஆமென். அங்கு வாசிக்கும் பொழுது இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்முடைய விசுவாசத்துக்கு தடையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வதற்கு ஒரு சில தடைகள் காணப்படலாம். நம்முடைய வாழ்க்கையில் தேவ மகிமை வெளிப்படுவதற்கு தடைகள் காணப்படலாம். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த இடத்துல லாசருவை தேவன் உயிரோடு எழுப்புவதற்கு லாசருடைய கல்லறைக்கு முன்பதாய் மூடப்பட்டிருந்ததான ஒரு பெரிய கல் தடையாய் காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், இந்த கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லி. ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அதை கேட்ட உடனே மார்த்தாள் அவரை நோக்கி சொல்லுகிறார், ஆண்டவரே, இப்போது நாருமே 4 நாளாயிற்றே என்று சொல்லி. ஆண்டவர் பார்வையில் நாட்கள் ஒன்றும் பெரிதல்ல, நாற்றம் ஒன்றும் பெரிதல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பிரச்சனை புழுத்து போய் காணப்படலாம். உங்கள் போராட்டம் நாட்கள் கடந்து காணப்படலாம். உங்களுடைய கடன் பாரம் அவ்வளவு பெரிதாக இருக்கலாம். பல நாட்களாக, பல வருடங்களாக நீங்கள் பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ கல்லை எடுத்து போட்டு விசுவாசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாச கண்களிலே புரட்டி போட வேண்டியதான கல்லை புரட்டி போட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆமென். இனி எந்த விதமான ஹோப்பும் இல்லை, இனி எந்த விதமான வாய்ப்பே இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களைத்தான்
பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசிக்கிற நீங்கள் நம்பி இருக்கிற காரியங்கள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்காக செய்வதற்கு அவரை விசுவாசியுங்கள் என்று சொல்லி, ஆமென். விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். அப்போ யாரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும் பொழுது அநேகர் ஊழியக்காரர்களை விசுவாசிக்கிறதை பார்க்கலாம். அந்த ஊழியக்காரர் ஜெபித்தால் எனக்கு அற்புதம் நடக்கும், இந்த ஊழியக்காரர் ஜெபித்தால் எனக்கு அற்புதம் நடக்கும், அந்த அண்ணனிடத்தில் போய் ஜெபித்தால் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று நினைப்பார்கள். அப்படியல்ல. யார் ஜெபித்தாலும், நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபித்தாலும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதான அற்புதம் நடக்கும். உங்களுக்கு தேவை விசுவாசம் ஒன்றே. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். யாரை விசுவாசிக்க வேண்டுமென்றால், மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே 27, 28 வசனங்களிலே, இயேசுவிடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பிரச்சனையிலிருந்து, உங்கள் போராட்டங்களிலிருந்து, உங்கள் கடன்களிலிருந்து, உங்கள் பலவீனங்களிலிருந்து, தீராத கண்ணீரின் அனுபவங்களிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். இடத்தில் வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று சொல்லி கேட்டார். உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆம் ஆண்டவரே, உம்மாலே கூடும் என்று விசுவாசிக்கிறோம். எனவே இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நேற்றைக்கு அற்புதத்தை செய்தவர் இன்றைக்கும் செய்வார். இன்றைக்கு அற்புதத்தை செய்கிறவர் நாளைக்கும் செய்வார். நாளைக்கு அற்புதத்தை செய்கிறவர் என்றைக்கும் செய்கிற தேவன். அவர் கடல் மேல் நடந்த தேவன். காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலா இரு என்று சொல்லி அதட்டியதான தேவன். ஆமே. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். செங்கடலை 2ஆய் பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை அதிலே கடக்க செய்த தேவன். அதே செங்கடல்ல பார்வோனையும் அவனுடைய சேனையும் கவிழ்த்து போட்டதான தேவன். அவர் உங்களை பார்த்துதான் கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று சொல்லி. ஆமென். நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு செய்வார் என்று சொல்லி விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். நீங்கள் விசுவாசிக்கிறதான இந்த விசுவாசமே உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். இந்த விசுவாசமே உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, ஆமென், மூடப்பட்டதான வாசலை கர்த்தர் திறக்கிறவராய் இருப்பாரா? ஏனென்றால் அவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஆகியிருக்கிறார். எனவே நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் திறப்பார். வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன், இருப்பு தாழ்பால்களை முறிக்கிற தேவன், ஆராதிக்கிற தேவன். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நினைக்கலாம், எனக்கு யாராலையும் எனக்கு விடுதலை தர முடியாது என்று சொல்லி. இயேசுவால முடியும். விசுவாசிங்கள். குருடர்களை பார்க்க செய்த தேவன். ஆமென். 4 நாட்களாகி மரித்து போயிருந்ததான லாசருவை ஒரே வார்த்தையில், லாசருவே வெளியே வா என்று சொல்லி அவனை உயிர்ப்பித்ததான அதே தேவன் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதான காரியங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அப்படியே நடக்கும். இயேசு கிறிஸ்துவ மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது உங்கள் விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின்
நிச்சயமுமாயிருக்கிறது. எனவே தேவனுடைய வார்த்தையை, இயேசுவை நம்புங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறார் 27வது சங்கீதம் 13வது வசனத்தில், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போயிருப்பேன் என்று சொல்லுகிறார். விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போயிருப்பேன். தாவீது விசுவாசித்தான், நன்மையை பெற்றான். தாவீது விசுவாசித்தான். ஆமேன். மேய்ப்பனாயிருந்ததான் அவனை தேவன் ஆசீர்வதித்து ராஜாவாய் உயர்த்தினார். ஆமேன். தாவீது சொல்லுகிறான், ஆமேன் ஸ்தோத்திரம், நானோ கர்த்தருடைய நன்மையை ஆமேன் காண்பேன் என்று சொல்லி விசுவாசித்தான். விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், இயேசுவை விசுவாசியுங்கள். அவர் நம்பத்தக்க தகப்பனாயிருக்கிறார். நம்பிக்கையின் நங்கூரமாய் அவர் காணப்படுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். எத்தனை பேருக்கு வாஞ்சை, இந்த மாதத்தில் தேவனுடைய மகிமையை பார்க்க விரும்புகிறேன், இந்த வாரத்தில் தேவனுடைய மகிமையை பார்க்க விரும்புகிறேன், என் குடும்பத்தில் தேவனுடைய மகிமையை காண விரும்புகிறேன், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை காண விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்திலே வெறுமையாக்கி உங்களை அர்ப்பணித்து ஜெபியுங்கள். நிச்சயமாகவே விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய மகிமையை காண உதவி செய்வார். ஆமென். கர்த்தருடைய மகிமையை காண வாஞ்சியுங்கள். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையாய் இறங்கி கிரியை செய்ய விரும்புகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, மகா பரிசுத்தமும் கிருபையும் அன்புமுள்ள பரலோகத்தின் தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே தேவனாய் கர்த்தர் நீர் எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்ற வேத வசனத்தின்படி இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான விசுவாச குறைவுகளை எல்லாம் மாற்றுவீராக. மார்த்தாள் மரியாளுடைய விசுவாச குறைவுகளை மாற்றி ஒரு அற்புதத்தை செய்தது போல, ஆண்டவரே லாசருவை உயிரோடு எழுப்பினது போல, அந்த 2 குருடர்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் விசுவாசித்த பொழுது அவர்கள் கண்கள் மேலே கையை வைத்து பார்வையை கொடுத்தது போல இந்த நாளில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மரித்த அனுபவங்கள் விசுவாசத்தினாலே உயிர்ப்பிக்கப்படுவதாக, குருடான அனுபவங்கள் விசுவாசத்தினாலே திறக்கப்படுவதாக, மகிமையின் தேவனை நாங்கள் தரிசிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிறதான உலக பிரகாரமான ஆவிக்குரிய எல்லா நன்மைகளை நாங்கள் பெறத்தக்கதாக ஒரு விசுவாச பலனை எங்களுக்கு தருவீராக. தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்து பிள்ளைகள் வாழ்க்கையில் வாசலை திறங்க. காட் குசி மினிஸ்ட்ரியும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றி. மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றி. மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என்மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என்மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே.
எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. என் பாவம் கழுவி விட்டீரே. எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான். உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான். மதிப்புக்கு உரியவன் நானே. இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே. மதிப்புக்கு உரியவன் நானே. இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை. பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காணச் செய்தீர். பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காணச் செய்தீர். ஆறுகள் ஓடச் செய்தீரே. தினம் பாடி மகிழச் செய்தீரே. ஆறுகள் ஓடச் செய்தீரே. தினம் பாடி மகிழச் செய்தீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீ. நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீ. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர்.
மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை.